ஸோ ஒரு கடைசி ராஜஸ்தான் ராயலோட கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு நபருக்கு வந்து ஆட்ட நாயகன் விருது போயிருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து கடைசி மேட்ச்ல காமிச்சாரு. இதே ஃபார்மை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிச்சிருந்தீங்கன்னா வேற லெவலா இருந்திருக்கீங்கயா அப்படின்ற ஃபீலிங் தான். ஸோ அதை வாங்கிட்டு என்ன சொன்னாருன்னா, ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் நெட் செஷன்ல தான் இந்த மாதிரி பயங்கரமான ஹிட்டிங் அபிலிட்டி இதெல்லாம் அடிச்சு பார்த்துருக்கேன். அதை தவிர்த்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து அடிச்சது எனக்கே ஷாக்கா இருந்தது. இதுதான் என்னோட பெஸ்ட் இன்னிங்ஸ் இந்த வருஷத்தோட அப்படின்றத சொல்றாரு. அடிச்சதே 250, அதுல ஒரு பயங்கரமான 50னா இந்த ஒரு 50, அதுவும் பிரஷர் கேம்ல அடிச்சது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்றது தான் இருந்தது. குறிப்பா வந்து இந்த சீசனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீசனா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஃபீலிங்கோட வந்திருந்தேன். பட் என்னதான் நல்ல ஃபீலிங்கா நான் வந்திருந்தாலுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் இங்க விளையாடல. நான் நினைச்சது ஒண்ணு, பட் இங்க நடந்தது ஒண்ணு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லா கேம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டரா வந்து உங்க டீமுக்கு நீங்க ஜெயிச்சு கொடுக்கணும்ன்ற எண்ணம் மட்டுமே எல்லாருக்குமே இருக்கும். பட் எல்லா டைமும் அது நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் தான் இந்த சீசன் எங்களுக்கு எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி சீசன்ல வந்து நாங்க இப்படி முடிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணது நல்லா இருந்தது, ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்க பேட்டிங் ஆர்டர்ல வந்து 1 டவுன் வந்தது உங்களுக்கு பிடிச்ச பொசிஷனா அப்படின்னோடனே, இல்லைங்க நான் வந்து இந்த டீம்ல வந்து எல்லா பேட்டிங் பொசிஷனும் வந்து மாத்தி மாத்தி இறக்கி விட்டுருக்காங்க. எல்லாத்துலயும் நான் ஆடி இருக்கேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு பேட்டிங் பொசிஷன் கிடைக்கும் போது அந்த பேட்டிங் பொசிஷன் நான் எப்படி பண்றேன், ஏது பண்றேன், ஸோ அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நான் ஒவ்வொரு பொசிஷனும் ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீசனா தான் எனக்கு அமைஞ்சிருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது நான் அந்த பிளேயிங் லெவல்ல வருவேனா வரமாட்டேனா அப்படின்ற பல கேள்விகள் இருந்து, ஸோ வந்து என்னால ஒரு சில இடங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதுக்கேற்ற மாதிரி இந்த சீசனும் அமையல. பட் கடைசி கேம்ல இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. ஸோ அவங்கள பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது, ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்ற மாதிரி தாங்க. ஏன்னா அந்த ஃபினிஷிங் டைம்ல கடைசி ஒரு 7 போட்டியா பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை தவிர்த்து வேற எந்த பேட்டருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சது. கூட யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தா மேபி ஜெயிச்சிருக்கலாம். பட் எனிவே இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சிருது. ஸோ அடுத்த டோர்னமெண்ட்ல பார்க்கலாம் ஆர்ஆர் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.